Hello friends, welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட் எப்படி ஃபினிஷ் பண்றது and front பார்ட்ல எப்படி 4 டாட் வெச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்றது ப்ராப்பரா அப்படின்றது எல்லாமே தனித்தனி வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ யாராவது பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்ட் கார்ட்லயும் கொடுக்கிறேன். and இன்னைக்கு நம்ம அத தொடர்ந்து என்ன பார்க்க போறோம்னா பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் சேர்த்து ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி ஜாயின் எப்படி பண்ணுறது, பட்டன் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயங்களும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷோல்டர் ஜாயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி ஷோல்டர் சைடில் ப்ராப்பராக கரெக்டாக வச்சுக்கணும். அந்த நெக்லைன் வந்து சென்டரில் இருக்கான்றதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா ஆம்கோல் சைடு வந்து சென்டரில் வர மாதிரி மாற்றி வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ஒன் டைம் வந்து செக் பண்ணிவிட்டு நெக்லைன் வந்து சென்டரில் தான் இருக்கா, பட்டன் பீஸ் ஓப்பனிங் வந்து சென்டரில் தான் இருக்குன்றதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். ஷோல்டர் ஜாயினிங்க்கு நம்ம கட் பண்ணும்போதே 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு விட்டுருக்கோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணி லைன் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலேயே தையல் போட்டு விடுங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே உள்பக்கம் இருந்து தான் வெளிப்பக்கம் ஜாயின் பண்ணணும். அதாவது கழுத்து பக்கம் இருந்து நீங்கள் ஆம்கோல் சைடில் வந்து ஜாயின் பண்ணணும். ஆம்கோல் சைட்லேருந்து கழுத்து பக்கம் ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் லைன் பண்ணிவிட்டு தையல் போட்டு விடுங்க. நீங்கள் போட்டிருக்கிறது சரியா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 2வது தையல் போட்டு விடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அதை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி போட்டு கழுத்து பக்கம் இருந்து ஆம்கோல் சைடில் இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. ஸோ 2 தையல் போட்டுருங்க. இப்போ அடுத்ததான் பட்டி எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டிக்காக நம்ம ரேண்டமாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்கில் இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக அதோட ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்த கரெக்டாக வச்சுட்டு ஆம்கோல் சைடு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே பட்டி துணி இந்த மாதிரி வச்சுட்டு பட்டி துணி பாட்டமில் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக எந்த அளவுக்கு நம்மளுக்கு துணி தேவையோ அந்த அளவை மார்க் பண்ணி லைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டி சைடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பட்டி மார்க் பண்ணும்போது கப் ஷேப்பை வந்து கொஞ்சம் சென்டர் டாட் நல்லா தூக்கி இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ நீங்கள் கீழே பட்டி மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருந்தீங்க இல்லையா, ஸோ அந்த இடத்த ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிற லைனுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி விடுங்க. எதுக்காக அப்படின்னா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்னா தையலுக்காக. ஓகே, ஃப்ரண்ட் பார்ட்டோட நம்ம பட்டி வச்சு சேர்த்து தப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடு நீங்கள் மார்க் பண்ணாலே போதும், இன்னொரு சைடுக்கும் சேர்த்து அதே மாதிரியே 2 பீஸை வச்சு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதில் பட்டன் பீஸ் சைடு வந்து ஆம்கோல் சைடு மாறி போயிடக்கூடாது. அதுக்காக பட்டன் பீஸ் சைடு ஒரு நாட்ச் மட்டும் போட்டுக்கிறோம். இது வந்து பட்டன் பீஸ் சைடு வரணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்காக. ஸோ இதுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கில் பட்டிக்கான துணியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்தில் லைனிங் துணியை இந்த மாதிரி வச்சு நம்ம போட்டிருக்கிற லைன் மேலேயே ஒரு தையல் போட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து மடித்து தைச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா லைனிங் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங்கை உள்பக்கம் திருப்பிட்டு அதுக்கு மேலேயே ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வச்சு சுற்றி வர ஒரு தையல் போட்டுருங்க. இதே மாதிரியே இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங்கில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற லைன் மேலேயே தையல் போட்டுட்டு லைனிங் ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு லைனிங்கை உள்பக்கம் திருப்பி வச்சு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்து தையல் போட்டுக்கோங்க. இப்போது லைனிங் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிளாத் எல்லாமே எக்ஸஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு பட்டி ரெடி ஆகிடுச்சு. பட்டன் பீஸ் நம்ம நாட்ச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சைடு கரெக்டாக பட்டன் பீஸோட மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பட்டி துணியோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கிற மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பட்டி துணியில் இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். இந்த லைன் மேலேயே தான் நம்ம தையல் போட போகிறோம். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே லைன் பண்ணி தைக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராமல் ஈஸியாக வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் டாட் பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா இது அப்படியே உள்பக்கம் ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா தையல் போடுங்க. அந்த டாட் அப்படியே வச்சு தையல் போடக்கூடாது. பிகாஸ் அந்த ஃப்ரண்ட் டாட் வந்து கீழே கவுந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபிட்டிங்கில் ஷேப்பில் வந்து
ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்காக ஃப்ரண்ட் டாட்டை இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டு விடுங்க. தையல் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா, லென்த் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணதுக்கப்புறமா பட்டி ஜாயின் பண்ண இடத்துல அதுக்கு மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பட்டி கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். இன்னொரு சைடு ஜாயின் பண்ணும்போது நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் உள்பக்கம் தைக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் அந்த பக்கம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் டாட் வந்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கொடுத்துக்கோங்க. கரெக்டாக வீடியோவை பாருங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணுறோம் அப்படின்றத. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கொடுத்துட்டு அந்த லைன் மேலேயே தையல் போட்டுட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பட்டி கிளாத் எல்லாம் கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டன் பீஸ்க்கு எப்படி நம்ம கிளாத் கட் பண்ணுறோன்றதை பார்த்துடலாம். பட்டன் பீஸ்க்கு ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஜாயிண்ட் போட்டு நான் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் வைஸ் நான் ஒரு ஜாயிண்ட் வந்து போட்டுக்கிறேன். திருப்பி கொடுத்து அதுக்கு மேலேயே ஒரு டாப் ஸ்டிச், பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தையல் வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரியே இன்னொரு பீஸ் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இது 3 இன்ச் அகலத்தில் இருக்கும். லென்த் வந்து உங்களுக்கு பட்டன் பீஸில் எந்த அளவுக்கு லென்த் இருக்கும் அதை விட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். பட்டன் பீஸில் ஒரு பீஸ் வந்து 2 இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு பீஸ் வந்து ஓரடிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஓரடிச்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட லெஃப்ட் சைடு ஹூக் பட்டி தைக்க போகிறோம். ஸோ அதுக்காக 2ஆக மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த துணியை எடுத்து கீழே ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்து கொடுத்து மேல் பக்கமாக மடித்து கொடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சு தையல் போடுங்க. ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் தான் நம்ம தையல் போடுறோம். ஸோ மேல் பக்கமும் நீங்கள் உள்ளே மடக்கி தையல் போட்டு விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி விட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டாப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இதை அப்படியே உள்பக்கம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உள்பக்கம் ஃபோல்டு பண்ணிவிட்டு உள்பக்கமே நீங்கள் திருப்பி வச்சு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹூக் பட்டி வந்து தைச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு வந்து நம்ம தையல் போட போகிறோம். ரைட் சைடு வி பட்டி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த சைடு கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் ஒரு 1/4 இன்ச் துணியை உள்பக்கம் மடக்கி கொடுத்து ஓரடிச்சிருக்கிற பக்கம் வெளியில் இருக்கிற மாதிரி ரா எட்ஜ் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி 2ஐயும் சேர்த்து வச்சு தையல் போடுங்க. சேர்த்து வச்சு தையல் போட்டு திருப்பி கொடுத்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டாப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணி தையல் போட்டிருப்போம் இல்லையா, அந்த தையல் மேலேயே இந்த துணி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த ஓரத்தில் நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது வி பட்டி எந்தெந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணியிருக்கிற மார்க்கிங் கரெக்டாக வர்ற மாதிரி வி ஷேப்பில் நீங்கள் தையல் போட்டுட்டு வாங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்துலேயுமே நான் கொடுத்துருக்கேன். இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஓல்டு வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். இதோட கண்டினியூஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸ்லீவ் ஜாயிண்ட் எப்படி பண்ணணும், சைட் ஜாயிண்ட் பண்ணி எப்படி ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தட் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.